வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. வெளிநாட்டில் வசிக்கும் பாகிஸ்தானிய வம்சாவளி தொழிலதிபர் ஒருவரால் கராச்சியில் திறக்கப்பட்ட பிரம்மாண்ட வணிக வளாகத்தில் அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் குவிந்த கும்பல் அரை மணி நேரத்தில் மொத்த பொருட்களையும் அள்ளி சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பொதுமக்களே கொள்ளையர்களாக மாறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒரு வணிக வளாகத்தை ஒட்டுமொத்தமாக சூறையாடியிருக்கின்றனர் பாகிஸ்தான் நாட்டு மக்கள். சுமார் 1 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக கொள்ளையர்களாக மாறியது எப்படி? பாகிஸ்தான் நாட்டில் உள்ள கராச்சியில் ட்ரீம் பஜார் என்ற பெயரில் மெகா மால் ஒன்று திறக்கப்பட்டது. இந்த பஜாரை வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர் ஒருவர் மிகுந்த பொருட்செலவில் கட்டி பொதுமக்களுக்காக திறக்க ஏற்பாடு செய்திருந்தார். மால் திறப்பை ஒட்டி பொருட்களுக்கு 50% வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முதல் நாள் என்பதால் அனுமதி இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அனுமதி இலவசம் என்ற அறிவிப்பை பார்த்ததும் பாகிஸ்தானிய மக்கள் மாலுக்கு முன்பு குவிய ஆரம்பித்தனர். மதியம் 3 மணிக்கு கடைகள் திறப்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்குள் வணிக வளாகத்திற்கு முன்பு சுமார் 1 லட்சம் பேர் குவிந்து விட்டனர். அனைவரும் ஒட்டுமொத்தமாக வளாகத்திற்குள் நுழைய முயற்சித்திருக்கின்றனர். இதனால் பயந்து போன பாதுகாவலர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றும் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. ட்ரிபிள் படத்தில் நடிகர் ராம் சரண் சோலோவாக கூட்டத்தை கலைக்கும் காட்சிகளைப் போல சில பாதுகாவலர்கள் சோலோவாக கூட்டத்திற்குள் புகுந்து 2 ஆள் உயர கட்டையை எடுத்து கூட்டத்தை நுழைய விடாமல் தடுத்திருக்கின்றனர். ஆனால் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அவர்களை தள்ளிவிட்டுவிட்டு வணிக வளாகத்திற்குள் புகுந்திருக்கிறது. உள்ளே சென்றவர்கள் கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆக ஆரம்பித்திருக்கின்றனர். 3 மணிக்கு திறந்த வணிக வளாகத்தை 3:30 மணிக்குள் மொட்டையடித்துவிட்டு அந்த கும்பல் கலைந்து சென்றது. வணிக வளாக பொறுப்பாளர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பணியாளர்கள் இந்த காட்சிகளை கண்டு திகைத்து போய்விட்டனர். அதன் பிறகு பாகிஸ்தான் ராணுவம் சம்பவ இடத்திற்கு வந்ததும் கூட்டம் ஒட்டுமொத்தமாக கலைந்து சென்றது. அரை மணி நேரத்தில் ஒரு பெரிய வணிக வளாகத்தையே பொதுமக்கள் சூறையாடி சென்ற சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.